ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி, அதே கப்லையே பச்சரிசியும் ஒரு கப்புக்கு எடுத்துக்கிறேன். இது கூட இப்போ நம்ம அடை தோசை செய்கிறதுக்கு எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். உளுந்து எந்த ஸ்பூனில் எடுத்தோமோ அதே ஸ்பூன்லேயே மற்ற பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 3 வத்தலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம அடை தோசையும் சுற்றலாம். உப்பு போட்டு வச்சுட்டு இது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல்லை நல்லா சூடாக்கி வச்சுட்டு இந்த மாவு எடுத்து நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அடை தோசை கொஞ்சம் தின்னமாக தான் ஊற்றணும், ரொம்ப மெல்லிஸாக ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா முருக பொரித்து எடுக்கும் போது சூப்பராக நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற அடை தோசை ரெடி ஆயிரும். இது கூட நல்லா தேங்காய் சட்னி அல்லது அவியல் வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மிக்ஸி ஜார்லேயே எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம்.